தமிழ்நாட்டின் சங்க காலத்திற்கு பிந்தைய கால வரலாற்றில் நடந்த ஒரு பகுதிதான் பொன்னர் சங்கர் கதை. சோழ மன்னருக்கு கப்பம் கட்டும் குறுநில மன்னர்களாக வாழ்ந்தவர்கள் பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள். பொன்னர் சங்கர் கதை 3 தலைமுறைகளில் தொடர்ந்து நடப்பது போல் அமைந்துள்ளது. முதலில் கன்னிமாரம்மன் என்றழைக்கப்படும் பெரியகாண்டி அம்மன் பற்றி பார்ப்போம் வாருங்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்பு கையிலை மலையில் ஒரு 5 தலை நாகம் பிள்ளை வரம் வேண்டி பல்லாண்டு காலம் ஈசனை நோக்கி தவம் இருந்து வந்தது. ஆனால் ஈசன் அதை கண்டு கொள்ளாதது போலவே இருந்து வந்தார். இதை கண்ட உமையவள், இந்த நாகம் இத்தனை நாளாக தவம் இருந்து வருகிறதே, அதை கண்டு தங்கள் மனம் இறங்கவில்லையா சுவாமி என கேட்டாள். உடனே ஈசன், தேவி, இந்த நாகத்தின் குறை நீங்க வேண்டும் என்றால் நான் போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும், அல்லது நீ போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும். இதை தவிர வேறு வழியில்லை என்றார். உடனே அம்பிகை, சுவாமி, எத்தனை பேர் பிள்ளை வரம் கேட்டு தவம் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் நீங்கள் போய் பிள்ளையாக பிறக்க முடியுமா? அதனால் நாகத்தின் குறை தீர்க்க நானே பிள்ளையாக சென்று பிறக்கிறேன் என்று கூறினாள் ஈஸ்வரி. உடனே ஈசன், நீ சென்று நாகத்தின் மகளாக பிறந்து பின் உரிய காலத்தில் மீண்டும் திரும்பி வந்து என்னை அடைவாய் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அம்பிகையும் குழந்தை வடிவெடுத்து நாகக்கண்ணிக்கு மகளாக சென்றாள். அந்த நாகக்கண்ணி குழந்தைக்கு பெரிய காண்டி என பெயரிட்டு சீராட்டி தாலாட்டி வளர்த்து வந்தாள். பெரிய காண்டி தனது 5 வயதிலிருந்து சிவனின் மீது அளவற்ற பக்தி கொண்டு பூஜை செய்து வழிபட்டு வளர்ந்து வந்தாள். அவளின் உடலின் மேல் பாகம் ஆண் மார்பு போலவும் உடல் பெண்ணாகவும் இருந்தது. இதை சரி செய்து கொள்ள ஈசனை நினைத்து தவம் இருக்க தொடங்கினாள் பெரிய காண்டி. இந்த நிலையில் அவளை வளர்த்த நாகக்கண்ணி வயதாகி இறைவனடி சேர்ந்தது. தனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு பெரிய காண்டி தவம் இருக்கும்போது இறைவன் குரல் அசரீரியாக கேட்டது. நீ தவம் செய்ய வேண்டிய இடம் தென் திசையில் உள்ள தென்னாட்டில் வீரமலை என்ற ஊர் உண்டு. அங்கே சதுரகிரி மலைகளின் நடுவில் இருக்கும் வெண்முடி மலையில் தவசு கம்பம் உண்டாக்கி அதில் அமர்ந்து நீ தவம் செய்ய வேண்டும். வருங்காலத்தில் பொன்னர் சங்கரின் தங்கை அருகாணி வனத்தில் படுகளம் அடைந்த தனது அண்ணன்மார்களை காண அழுது கொண்டு வருவாள். அவளது கண்ணீர் உனது பாதத்தில் படும்போது உனது வேண்டுதல் நிறைவேறி என்னை வந்து அடைவாய் என்று சொல்லி அசரீரி ஓய்ந்தது. பெரிய காண்டி தென்னாட்டை நோக்கி புறப்பட்டாள். கூடவே ஈசன் அவளுக்கு பணிவிடை செய்ய சப்த கன்னியர்களையும் காவலுக்கு கருப்பண்ணசாமி, மந்திரம் காத்த மகாமுனி 2 பேரையும் அனுப்பி வைத்தார். அவர்களோடு யானை, சிங்கம், புலி, கரடி, மான் என பட்டாளமே கிளம்பியது. அவர்களின் வருகை அந்த இடத்தையே அதிர வைத்தது. வழியில் ஒரு குயவனிடம் மண்கலசம் ஒன்றை பெற்றுக்கொண்டு தென்னாட்டில் உள்ள மாயனூரை வந்தடைந்தாள். அங்கே இடையில் ஓடும் காவிரி ஆற்றங்கரையின் மறுபக்கம் மதுக்கரை செல்லாண்டி உக்கிரமாக அந்த எல்லையை காத்து கொண்டிருந்தாள். படைபலத்தோடு